வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுங்களா? நம்ம ஆவடி அடுத்து உள்ள அயப்பாக்கம் பார்க்ல இருக்கிற பொங்கல் சாதனை விழா கொண்டாடத்துக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்டயும் நேர்கள் கிட்டயும் நம்மளோட கேள்விகளை கேட்க போறோம். தயாரா இருக்கீங்களா? பார்க்கலாமா? உங்க பேர் என்னங்க? நிகிஷா. நிகிஷா, என்ன பண்றீங்க? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூல், கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்? மேக்ஸ். மேக்ஸ் பிடிக்குமா? ஸோ தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். ஸோ உங்க தமிழ் மிஸ் பேர் என்ன? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ண தெரியல. அனுஷியா. அனுஷியா மிஸ். அனுஷியா மிஸ். ஸோ அனுஷியா மிஸ்க்கு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேங்களா? தமிழ்ல திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சூப்பர். இவங்க சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறளே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பேர் சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. நீங்க என்ன பண்றீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ எங்க இருக்கு உங்க வீடு? எங்க வீடு அன்னூரண்ட இருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ் சோஷியல். தமிழ் சோஷியல் உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ தமிழ்ல நீங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தான் தகுதியான் வென்று விடல். சூப்பர். சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் தெரியுமா உங்களுக்கு? யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது நீங்க பொருளையும் எனக்கு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ நிகிஷா, நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரிங்களா? நான் ஒரு வேர்டு உங்கள்கிட்ட காட்டுவேன். அந்த வேர்டை நீங்க படிச்சு காட்டணும், ஓகேவா? ஸோ அந்த வேர்டு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லா படிங்க. லகரம். லகரம். ரகரம். ரகரம். ஓகே, சூப்பரா சொன்னாங்க. நிகிஷா, ஒரு கிளாப் பண்ணலாமா? ஸோ நிகிஷா கரெக்டா சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ரகரம் உணவகம் சார்பாக நாங்க ஒரு கூப்பனை கொடுக்க போறோம். உங்க பேரு? ரேணுகா. ரேணுகா, எனக்கு ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? கண்டிப்பா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நுகற்றே உலகு. ரேணுகா வந்து ரொம்ப அழகா சிரிச்சிட்டே சொன்னாங்க. ஸோ ரேணுகா, ரொம்ப தேங்க்ஸ் திருக்குறள் சொன்னதுக்கு. உங்களுக்கு வந்து அதை படிங்க பார்க்கலாம். நான் ஒரு வேர்டு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த வேர்டு படிங்க. என்ன இருக்குதுங்க? கண்ணு தெரியலையே. ரகரம். லகரம். ரகரம். லகரம். லகரம். ஓகே, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது நீங்க ரகரம கரெக்டா சொல்லணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க அழகா திருக்குறள் சொன்னதுனால ரகரம் உணவகத்துல 50% உங்களுக்கு தள்ளுபடி இருக்கு. நீங்க குடும்பத்தோட போயிட்டு ரகரம் உணவகத்துல 10 திருக்குறள் சொல்லணும். எனக்கு இப்போ ஒரு திருக்குறள் சொன்னீங்க, நீங்க 10 திருக்குறள் சொல்லி இந்த ஆஃபரை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான கூப்பன் வந்துட்டு ரகரம் உணவகம் சார்பாக நாங்க கொடுக்குறோம். ஒரு வாட்டி சொல்லிடலாமா? ரகரம் உணவகம். உங்க பேருமா? சித்ரா. உங்க பேரு ஐயா? பிரபாகரன். ஓகே, எனக்காக ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ரொம்ப நன்றி. ஸோ எங்க உணவகம் பார்த்தீங்கன்னா ரகரம் உணவகம் அயப்பாக்கத்தில் இருக்கு. ஸோ அந்த உணவகத்தில் உங்களோட குழந்தைங்க, உங்களை பேர பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு 10 திருக்குறள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50% ரகரம் உணவகம் சார்பாக கொடுப்போம், பொங்கல் திருநாளையொட்டி. ஸோ உங்களுக்கான கூப்பன் தான் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கூப்பனை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரகரம் உணவகத்தில் 50% தள்ளுபடி வாங்கிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ. உங்க பேரு? ருத்விகா. உங்க பேருமா? பிருந்தா தேவி. உங்க பேரு? எம் லிங்கேஷ்குமார். உங்க பேரு? எம் லோகேஷ்குமார். எனக்காக ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? கற்க கசகர கற்பவை கற்ற பின் நிற்க அகற்கு தக. நீங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க. நீ சொல்லுமா. நானா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலற்றே உலகு. எல்லாரும் சூப்பரா திருக்குறள் சொன்னீங்க. உங்களுக்காக ரகரம் உணவகம் சார்பாக நான் ஒரு கூப்பன் தரேன். இந்த கூப்பனை குழந்தைங்களோட கூட்டிட்டு போயிட்டு 50% தள்ளுபடி நீங்க வந்து எடுத்துக்கலாம். 10 திருக்குறள் குழந்தைங்களை சொல்லுவீங்க. பொங்கல் திருநாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. நீங்க இந்த திருநாளை ஒட்டி நாங்க கொடுக்குறோம். நீங்க இதை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரு வாட்டி ரகரம் உணவகம் சொல்லலாமா? ரகரம். லகரம். ரகரம். லகரம் உணவகம். உங்க பேரு? என்னோட நேம் சுந்தர். எனக்கு தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்றீங்களா? ஓகே, தாராளமாக சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது எழுதுனவங்க யாரு? கணியின் பூங்குன்றனார். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு வந்து ரகரம் உணவகம் சார்பாக ஒரு கூப்பன் வந்து நான் பரிசா கொடுக்குறேன். இந்த ரகரம் உணவகம்ல 50% தள்ளுபடி தரும் பொங்கல் திருநாளை ஒட்டி. நீங்க இந்த உணவகத்துக்கு போய் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க குடும்பத்தோட சென்று. உங்க பேரு? லோகேஷ். உங்க பேரு? சத்யபிரகாஷ். சிவா. ஸ்ரீசாந்த். ஆகாஷ். குரேஷி. எனக்கு எல்லாரும் ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? ஒருத்தர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தப்புக்கு நீதி தப்புக்கே நீதி என்று சொல்லுவார் திருவள்ளுவர். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. திருக்குறள் சொல்லுவாங்க. பொருளற்றை பொருளல்ல செய்யும் பொருளல்ல
பயனின்கோள் வாளறிவான் நற்றால் தோளார் எனின். எல்லாரும் எனக்கு சூப்பரா திருக்குறள் சொல்றீங்க. அதே மாதிரி நான் ஒரு வேர்டு காட்டுறேன், அந்த வேர்டு என்னன்னு சொல்றீங்களா? ரா. ரகரம். லகரம். ரகரம் உணவகம். லகரம் உணவகம். எல்லாரும் சூப்பரா திருக்குறள் சொன்னீங்க. இந்த ரகரம் உணவகத்துக்கு போயிட்டு நீங்க 50% தள்ளுபடி தராங்க. உங்க குடும்பத்தோட போயிட்டு ரகரம் உணவகத்துல 10 திருக்குறள் நீங்க சொல்லணும். சரிங்களா? 10 திருக்குறள் சொல்லி இந்த ரகரம் உணவகத்துல இருக்கிற ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ரகரம் உணவகம் சொல்லலாமா? லகரம். உணவகம். உங்க பேரு? யுத்திகா. உங்க பேரு? யஷ்வந்த் ராகவ். உங்க பேருமா? கீதா. ஓகே, எனக்காக ஒரு திருக்குறள் நீங்க சொல்றீங்களா? ஆயுமுள்ள எழுத்தெல்லாம் ஆயுபவன் முழுத்தை முழுதே. ஓகே, நீங்க எனக்கு உயிர் எழுத்துக்கள் சொல்றீங்களா? உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. ஆயிரம் எழுத்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ரகரம் உணவகம் சார்பாக நான் வந்து ஒரு கூப்பன் தரேன். இந்த கூப்பனை நீங்க குடும்பத்தோட சென்று 50% தள்ளுபடி தரும். குழந்தைங்களை 10 திருக்குறள் சொல்ல வைங்க. 10 திருக்குறள் சொன்னாங்களா உங்களுக்கு 50% தள்ளுபடி பொங்கல் திருநாளை ஒட்டி. தேங்க்யூ. உங்க பேரு? பிரியா. உங்க பேரு? நைனிகா. நைனிகா, எனக்காக திருக்குறள் சொல்றீங்களா? திருக்குறள் அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்க கசடர கற்பவை கற்றப்பே நிற்க அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவின் செல்வம் அச்செல்ல செல்லத்துள் எல்லாம் தலை தீனால் சித்தப்போர் உள்ளாரும் மாறாதே தாவினால் சுத்தவோடு இடிய உள்ளவாக இன்னாத கூடல் தடி இருப்ப காய் கவர்ற்ற. சூப்பர். எவ்வளோ திருக்குறள் சொன்னாங்க. எல்லாரும் ஒரு பெரிய கரகோஷம் நம்ம கொடுக்கலாம் இந்த குட்டிக்கு. ஸோ இந்த குட்டிக்காகவே ரகரம் உணவகம் சார்பாக 2 கூப்பன் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ அழகாக திருக்குறள் உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அதுக்காக ரகரம் உணவகம் சார்பாக உங்களுக்கு 2 கூப்பன்கள் இருக்குது. ஸோ இந்த கூப்பனை குழந்தைய கூட்டிகிட்டு போய் இன்னும் நிறைய திருக்குறள் சொல்ல வைங்க. உங்களுக்கு 50% தள்ளுபடி தருவாங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்த ரகரம் உணவகம்க்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ். போத் ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆம்பியன்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆம்பியன்ஸ். இதோட செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்ஸுக்கு பிடிச்ச ஸ்டார்டர்ஸ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அதுலேருந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, தந்தூரி, கிரில் சிக்கன், பரோட்டாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இது என்ன ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இங்கே என்ன வந்து நல்லாயிருக்கும், இல்லை இது வந்து என்ன வாங்கி நாங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து என்னால் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு டிஷ் இல்லை, நிறைய டிஷ் சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ரகரம் உணவகத்துக்கு வாங்க. அயப்பாக்கத்தில் இருக்கிற நம்ம ரகரம் உணவகத்துக்கு வந்து எல்லா டிஷ்ஷஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள்.